இப்போ வந்து வீட்ல எந்த காயுமே இல்ல. சீக்கிரமா ஏதாவது குழம்போ செய்யணும்னா, வெறும் இந்த பருப்பு வச்சு சூப்பரா பருப்பு குழம்பு தான் சூப்பரா குக்கர்ல ஒரு 10 நிமிஷத்துல தாளிச்சுலாம் நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் அளவு துவரம்பருப்பு, கொஞ்சமா பாசிப்பருப்பு, அப்புறமா அதிலேயே 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சது, 6 தக்காளி பழுத்தது நல்லா கட் பண்ணி வச்சது, அதில் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, கொஞ்சமா வந்து புளி, அதிலேயே வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிடலாம். ஒரு சொம்பு இல்லை 1½ சொம்பு ஊற்றினாலே போதும். அதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஃபுல் பூண்டு வந்து அப்படியே தோலோடையே உரிச்சு நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் தோல் உரிச்சிட்டு கூட போடுங்க. போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சா சூப்பரான பருப்பு வந்து வெந்துடும். அதில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் எடுத்து வைங்க, இல்லைன்னா அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மத்தில் கடையிற அப்படி இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பருப்பு கடையல் வந்து ரெடி. இப்போ வந்து அது சிம்பிளாக தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குண்டானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலேயே வடகம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டுட்டு சூப்பராக தாளிச்சிட்டு, வடகம் அதிகமாக போட்டால் சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்புக்கு. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து போட்டுட்டு அதிலே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை போட்டுட்டு அதிலே வந்து இப்போ கரைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு குழம்பு, அது வந்து ஊற்றிட்டா சூப்பரான சிம்பிளாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும், திக்காலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து அப்படியே சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாமா? இதுக்கும் எந்த வேலையுமே தேவையில்ல, ரொம்பவே சிம்பிள். கத்திரிக்காய் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு அதிலே உப்பு, மிளகாய் தூள், அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து வேணும்னா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக போட்டுட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி தவாவில் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸு, இந்த தால், இந்த கத்திரிக்காய் ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அமிர்தமாக இருக்கும். அப்படியே இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.